நாளிலும் கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம்ம சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்த போறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளிலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினாள். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை இன்றைக்கு ஜனத்தோடு பேசும், பிரயோஜனப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு அன்னாளுடைய விண்ணப்பமும் அன்னாளுடைய பொருத்தனையும். இந்த நல்ல காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் மிக ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த காலையிலே கைமாறி கொடுக்க போகிறார். பொதுவாக பெற்றோர்களை குறித்து ஒரு பழமொழி இருக்கிறது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு எப்படியாவது தான் போஷிக்க விட்டாலும், தான் உண்ணாவிட்டாலும் தன் பிள்ளையை போஷிப்பதற்கு அதிகம் அதிகம் பிரயாசப்படுவார்கள். நீங்கள் பறவைகளையோ மிருகங்களையோ, வீட்டில் வளர்க்கிற பறவைகளையோ, வெளியிலே அலைந்து திரிகிற பறவைகளையோ, வீட்டில் வளர்க்கிற மிருகங்களோ, வெளியில் காட்டில் இருக்கிற மிருகங்களை எடுத்துக்கொண்டால் அந்த தன் பிள்ளைகளின் மேல அவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தாயும் தகப்பனும் என்பது நீங்கள் பலதை கண்டிருப்பீர்கள். ஆனால் இங்கே ஒரு தாயினுடைய வாஞ்சையும் தாயினுடைய துடிப்பும் என்னவென்றால், எல்கானா என்ற மனுஷனுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மனைவிக்கு பிள்ளை உண்டு, மற்ற மனைவிக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத மனைவியின் பெயர் என்னவென்றால், அவள் பெயர் அன்னாள். அன்னாள் என்ற வார்த்தைக்கு த கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு என்று அர்த்தம். அந்த அன்னாளை குறித்து அன்னாளுடைய வாழ்விலே சம்பவித்த காரியங்களை மிக தெளிவாக இந்த பகல் பொழுதிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அன்னாளை பார்த்து அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இந்த நல்ல கால வேளையிலே, ஒரு காலத்தில் ஆலயங்கள் உண்டாவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின ஆராதனை ஸ்தலத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஏலி என்கிற தேவ மனுஷன் ஆசாரிய பணிகள் செய்து வரும் பொழுது, எல்கானாவும் அவனுடைய குடும்பமும் தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதித்து விண்ணப்பித்து தேவ பாதத்தில் வருகிற வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. அப்படி ஏலி ஒரு ஆசாரியனாய் பணி செய்து வருகிற காலத்தில்
அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அதுல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை ஒருவருக்கு வாசிக்கலாமே. 11:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளிலும் நான் அவனை காத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த வேத பகுதியில் 2 காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய இருதயத்தின் வாஞ்சை, ஒரு தாயினுடைய குமுறுதல், ஒரு தாயினுடைய கண்ணீர், ஒரு தாயினுடைய விண்ணப்பம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, ஒரு தாயினுடைய 2 காரியங்கள் இங்கு நமக்கு முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, அவள் ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் சமூகத்திலே கொண்டு வருகிறாள். 2, அவள் ஒரு பொருத்தனையை கர்த்தர் பாதத்தில் கொண்டு வருகிறாள். இந்த சத்தத்தை கேட்கிற தாய் தகப்பன்மாரே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட 2 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இன்றும் அது நடந்து கொண்டிருக்கும். ஒன்று, நீங்கள் விண்ணப்பிக்கிறவர்கள். 2, நீங்கள் பொருத்தனை பண்ணுகிறவர்கள். இந்த காலையிலே அன்னாளுடைய பொருத்தனை, அன்னாளுடைய விண்ணப்பம், அவளுடைய ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் என்ன என்றால், என்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய கற்பம் திறக்கப்பட வேண்டும். நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் முதல் அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசிக்க சொல்ல வேதம் ஒரு ரகசியத்தை காட்டுகிறது. அன்னாளுடைய கற்பத்தை தேவனே அடைத்தார். ஆச்சரியமா இருக்கல? இந்த காலையிலே அடைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த காலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சில நன்மைகள் பரலோகத்தின் தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். அதை திறக்கணும்னா நீங்கள் அன்னாளை போல தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும். நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனிதனிடத்தில் அல்ல, குடும்பத்தாரிடத்தில் அல்ல, சொந்த கணவனிடத்தில் அல்ல, சொந்த பிள்ளைகளிடத்தில் அல்ல, தன் சொந்த பெற்றோரிடத்தில் அல்ல, அவள் போய் கர்த்தருடைய சமூகத்தில், சேனைகளின் கர்த்தரிடத்தில் அவள் போய் அழுகிறாள். அவள் போய் விண்ணப்பிக்கிறாள். அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். கர்த்தாவே, என்னுடைய கற்பம் திறந்தாக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் சந்ததியை தர வேண்டும். அவனை நான் எப்படி வளர்ப்பேன் என்றால், அவனை உமக்காக ஒப்பு கொடுப்பேன். சவரன் கத்திய அவன் சரீரத்தில் தலையில போட மாட்டேன். அவனை தேவனுக்கென்று பொருத்தனை செய்ததனால தேவனே உமக்கே தருவே. கொஞ்ச காலம் பின்பு தேவன் அவளுடைய பொருத்தனையும் அவளுடைய விண்ணப்பத்தையும் கேட்டார். அப்படி எல்கானாவை தேவ சமூகத்தில் எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அன்னாளை தேவன் கடாட்சித்து அவளுக்கென்று ஒரு ஆண் பிள்ளையை தேவ சமூகத்தில் கொடுத்தார். இப்போ வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 15 1 சாமுவேல் 1:15, 16, 17 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமே. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எல்லாரும் கவனிக்க. 2வது அந்த 2 வசனத்தை திருப்பி வாசித்துக் கொள்ளலாம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இவள் போய் விண்ணப்பிக்கிற இடம் தேவாலயம்.
இவள் போய் கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிற இடம் தேவாலயத்தில் ஏலி இருக்கிற இடம். ஏலி சொல்லுகிறார், நீ மதுபானத்தை குடித்து வெறித்திருக்கிறாய். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு விசுவாசியினுடைய இருதய துடிப்பும் ஒரு விசுவாசியினுடைய பார்வையும் ஒரு விசுவாசியினுடைய நடக்கையும் ஒரு ஊழியக்காரன் அறிந்தால் மாத்திரமே அந்த ஊழியக்காரன் ஒரு வெற்றி உள்ள ஊழியத்தை செய்ய முடியும். அந்த விசுவாசிகளை கட்டுக்கோப்பாக வைக்காவிட்டால் அது மந்தை தேவனுக்கு பிரியமல்லாத நிலையில் போய்விடும். ஆனால் இங்கு ஏலி செய்த தவறு என்னவென்றால், உண்மையாகவே அவள் வாய் மற்றும் உதடு மற்றும் அசைந்ததை கண்டு தவறாக அந்த மனுஷியாகிய அன்னாளை அவன் விலை போட்டான். ஆனால் அவள் சொல்லுகிறாள், எஜமானனே, ஆண்டவனே, நீர் நினைக்கிற மாதிரி நான் மதுபானத்தை ஆவதும் திராட்சரசத்தை ஆவது நான் குடிக்கவில்லை. நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமோ மதுபானமோ நான் குடிக்கவில்லை. என் இருதயத்தை ஊற்றினேன். நானும் நீங்களும் வீட்டில் இருக்கிற பாலை ஊற்றலாம், டீயை ஊற்றலாம், தண்ணியை ஊற்றலாம், எண்ணெயை ஊற்றலாம். ஆனால் நாம் யாராவது இருதயத்தை ஊற்றினதுண்டா? இருதயத்தை ஒருவள் ஊற்றி கொடுக்கிறாள் கர்த்தர் பாதத்தில். இதை பார்த்து அறிந்த ஏலினுடைய அகக்கண்களும் வெளிக்கண்களும் குருட்டாய் போன பொழுது, ஏலி மறுபடி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாலத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மற்றும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அல்லேலூயா. இந்த காலையிலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் தான் தவறாய் எண்ணின பொழுது அவள் சொல்லுகிறார், நான் மிகவும் கிளேசத்தோடே விசனத்தோடே உங்க பாதத்துல, தேவ பாதத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அதற்கு ஏலி என்ன சொன்னார் என்று 17ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். கரங்களை தட்டி இந்த பிரசங்கத்தை சொல்லதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுறேன். நீங்க எந்த ஆராதனைக்கு வருகிறீங்களோ அந்த ஆராதனையில ஆசீர்வாதத்தை பெறாமல் அந்த ஆராதனையிலிருந்து எந்திரிக்க கூடாது. காணிக்க போட்டவன ஒரு குரூப் ஓடும், மண்டாட்டி ஜெபம் வந்தால் ஒரு குரூப் ஓடும். அப்படி நீங்கள் ஓடக்கூடியவர்கள் அல்ல. ஏலி இந்த அன்னாளை தவறாக புரிந்தாலும் ஏலி கரெக்டா அலர்ட் ஆயிட்டாரு. இவ மனக்லேசம் உள்ளவள், இவள் இருதயத்தை ஊற்றினவள், இவளை சும்மா விட்டுவிடக் கூடாது. ஏலி அவளை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோட போ. கரங்களை தட்டி. உங்க ஊழியக்காரரு உங்களை இந்த ஆலயத்திலிருந்து உங்க வீட்டுக்கு உங்களை சமாதானத்தோடு அனுப்பினால் அந்த சமாதானம் உங்களை வந்து சேரும். நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஊழியக்காரனுடைய வாய் கர்த்தருடைய வாய் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய அம்பாசடர் என்பதை சபை மறந்துவிட வேண்டாம். இந்த காலையிலே ஊழியக்காரர் சொல்லி அனுப்புகிறார், மகளே நீ சமாதானத்தோட போ.
நீ வருடத்திற்கு ஒரு முறை இந்த தேவாலயத்தில் வந்து அழுகிறதை பலமுறை நான் கண்டிருக்கிறேன். நீ எதற்கு அழுதாய் என்று எனக்கு தெரியாது. உன்னுடைய உண்மையை என்னிடத்தில் நீ வெளிப்படுத்தின பொழுது நான் அறிந்து கொண்டேன். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உன் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். உனக்கு அவர் கட்டளையிட்டு உன் காரியத்தின் மேல யுத்தம் பண்ணுவார். இந்த காலையிலே சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க போதகர் உங்களை சமாதானத்தோடு உங்க வீட்டுக்கு அனுப்பணும், உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும் என்று சொல்லி உங்களை அனுப்பணும், கர்த்தரிட்ட கட்டளைகளின் படியே கர்த்தர் உனக்கு செய்வார் என்று சொல்லி அனுப்பும் பொழுது அதை விசுவாசத்தோடு ஏற்றெடுக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு அன்னாள் ஏற்றெடுத்தாள். அன்னாள் தேவ சமூகத்தில் அதை ஒரு விசுவாசமா ஏற்றுக்கொண்டாள். அந்த தேவாலயத்தில் இருந்து அவள் அன்றைக்கு சமாதானத்தோடு புறப்பட்டாள். அது கழிந்து அன்னாள் கர்த்தர் பாதத்தில் அழுதாள் என்ற வேத பகுதி இந்த 1 சாமுவேலில் ஒரு இடத்திலேயும் காணவில்லை. ஆதலால் இந்த காலையிலே சபைக்கு வருகிறது மற்றவருடைய பட்டு சேலை எத்தனை ரூபா, அந்த செயின் எத்தனை ரூபா, அவங்க என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க என்று வேடிக்கை பார்ப்பதற்கல்ல. ஆலயம் என்பது உங்கள் இருதயத்தை ஊற்ற வேண்டிய இடம். உங்கள் இருதயத்தினுடைய வியாகுலங்களை இறக்கி வைக்கிற இடம். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டிய இடம். உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற இடம். புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற இடம். தேவாலயம் என்பதை சபை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. இந்த காலையில இப்போ ஒரு பெரிய ரகசியம் அந்த வேத பகுதிக்குள்ள இருக்கிறது. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. என்ன பிள்ளை? ஆம்பள பிள்ளை. என்ன பிள்ளை? ஆண் குழந்தை. இந்த காலையிலே நல்ல கவனியுங்க. சமாதானத்தோடு ஒரு ஊழியக்காரன் ஒருவரை அனுப்பும் பொழுது அந்த சமாதானத்துக்கு பாத்திரவானாக மாற்றப்படுகிறாள் இந்த அன்னாள். அந்த இடத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பித்தேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்திற்கு படியே எனக்கு கட்டளையிட்டார். நீங்க ஜெபம் பண்ண சொல்ல பர்டிகுலரா இன்னதுதான் வேணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுதீங்க? ஒண்ணு கை தூக்கலாமா? நிறைஞ்ச இடத்துல சொல்கிறேன், நான் எதை கேட்டாலும் உரிமையோடு கர்த்தரிடத்துல கேட்பேன். ஏன்னா என்ன அவர் பிள்ளையாக்கி வச்சிருக்கிறாரு. நான் இங்கு என்னதெல்லாம் விசுவாசத்தோடு உங்களிடத்திலே அறிக்கை செய்கிறேனோ அதை கர்த்தர் என் கண் முன்னால என் கையில தந்து அழகு பார்க்கிறான். இந்த காலையிலே நம்மளால எத்தனை பேரால சொல்ல முடியும், என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரு, விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? 28ஆம் வசனம் 1:28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே கொடுப்பேன் என்றாள். அங்கே கரங்களை தட்டி உங்க பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நிலையில் நீங்கள் அன்னாளை போல கொண்டு வரணும். இன்னைக்கு விவாகமாய் அநேகருக்கு பல டெஸ்ட் டியூப்ல போயிட்டு கூட பிள்ளைகள் கிடைக்காம இருக்க சொல்ல கர்த்தர் உங்களுக்கு ஈவாக குழந்தைகளை தந்தார்.
அந்த குழந்தைகளை பெற்று வாங்குவதற்கு, அதை கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவதற்கு உங்கள் வாஞ்சையும் உங்களுக்கும் சபைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு இன்றைக்கு இருக்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். பொருத்தனை என்ன? விண்ணப்பம் என்ன? என் கற்பம் திறக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பம். எனக்கு ஒரு ஆண்மகனை தருவீர் என்றால் அதை உமக்கே தருவேன். அது எப்ப வர? உயிரோடு இருக்கும் நாள் வர, சகல நாட்களிலும் உமக்கே ஒப்பு கொடுப்பேன். அப்படியே அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பேரண்ட்ஸ், உங்களுக்கு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எந்த தாய் தகப்பன் உங்க பிள்ளை மேல கரிசனை எடுக்கிறீங்களோ, எந்த தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ, அந்த பிள்ளை வழி தவறவே தவறாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வழி தவறவே தவறாது. ஒருவேளை சின்ன பிள்ளைகளா இருந்தா உங்க பிள்ளைகள் நீங்க தலையில கை வைக்க சொல்ல சில நேரத்தில் அது சம்மதம் தெரிவிக்காது. ஆனால் அது உறங்கி கிடக்க சொல்ல அதுக்கு நேர உங்க தலையை கையை வச்சு, இவனை ஆண்டவர் தேவனை விட்டு வழி விலகாதபடிக்கு இவன் கடைசி வரையந்தோம் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி உங்க பிள்ளைகள் உங்களை விட வளர்ந்திருந்தாலும் அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில இங்க விண்ணப்பித்த அநேகர் இதுக்குள்ள இருக்கிறீங்க. பொருத்தனை பண்ணினவங்க அநேகர் இதுக்குள்ள இருக்கிறீங்க. காட்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நீ அன்னைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பம் வாங்கிட்ட இன்னைக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவி இருக்கிறதா? நீங்க தேவனோடு செய்து கொண்ட பொருத்தனைய நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணுவதை காட்டிலும் பொருத்தனை பண்ணாதிருப்பது நல்லது. நீ பொருத்தனை பண்ணினால் நீ அதை செய்ய கடவாய். ஒருவள் கதறுகிறாள், ஆண்டவரே எனக்கு ஒரு கற்பக்கனி தேவை, ஆண்டவரே அவனை தந்தால் உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக தந்து விடுவேன் என்று கதறுகிறாள். கதறலோடு விடவல்ல, பொருத்தனையோடு விடல, அதை எடுத்து தந்து கத்த தந்த மாத்திரத்தில் அவனை கர்த்தருக்கே சமர்ப்பிக்கிறாள். பால் குடி மறப்பதற்கு முன்பதாக தன் பொருத்தனையை நிறைவேற்றினாள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற அந்நாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள். யாரெல்லாம் வெளியில சொல்லாம, கணவன்கிட்ட சொல்லாம, மனைவி கிட்ட சொல்லாம, பெற்றோர்கிட்ட சொல்லாம பொருத்தனை பண்ணினீங்களோ, அந்த பொருத்தனை கண்டிப்பா நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதில் பிரியப்படுகிற ஒரு தெய்வம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நினைச்சு பாருங்க, இந்த பிள்ளை கமுந்து கூட விழுந்திருக்காது. இந்த பிள்ளை சுயமாய் ஒரு வேலையும் செய்திருக்காது. நான் அதை தியானித்து வர சொல்ல இந்த பிள்ளையினுடைய ஃபுல் உத்தரவாதமும் ஏலி ஏற்றெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகிரங்கமா சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் தேவாலயத்தில் தேவனுடைய ஊழியக்காரனோடு வளர்ந்தால் உங்க பிள்ளைகள் வழி தவறவே தவறாது. ஆணித்தரமா சொல்லுறேன். ஆமென் சொல்லுங்க. இது வழி தவறுதலுக்குள்ள இடம் அல்ல, உங்களை வாழ வைத்து உன்னதங்களில் கொண்டு செல்லுகிற இடம். பாருங்க, இந்த கண்ட்ரோலை ஏலி இந்த சாமுவேலுடைய ஃபுல் கண்ட்ரோலை ஏற்றெடுக்கிறார். தேவாலயத்தில் ஒரு நிலவிளக்கு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த சாமுவேல் செய்த வேலைனா, அந்த தேவாலயத்தில் நிற்கிற தேவாலயத்தினுடைய நிலவிளக்கில் எண்ணெய் ஊற்றி அது திரி அணையாம பாதுகாக்கிற வேலை உண்மையாக செய்தான். அவன் உண்மையாக செய்தான். ஆண்டவர் அவன் கூட இருந்தார். இப்பதான் நான் பிரதானமான வாசித்த வசனத்துக்கு நேர கொண்டு வர போகிறவங்கள வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் பிள்ளையாண்டான்,
ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. எல்லாரும் பிரதானமான காரியத்துக்கு உங்களை கொண்டு போறேன். ஒரு அம்மா பொருத்தனை பண்ணினா, ஒரு அம்மா விண்ணப்பம் பண்ணினா, இவன் உயிரோடு இருக்கும் நாள் வளவும் இவன் என்ன வேலை செய்யக்கூடாது? உலகத்தில் எந்த மனுஷனுக்கு வேலை செய்யக்கூடாது, இவன் கர்த்தருக்கு வேலை செய்யணும். இங்க இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, படித்து கொண்டிருக்கிற எதிர்காலத்தில் ஒரு உன்னத நிலைக்கு கனவு காண்கிற நீங்கள் ஒரு பார்ட் டைம்ல நீங்க ஊழியம் செய்தால் உங்க ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்ல உங்களை முழு நேரத்திற்காக கர்த்தர் அழைத்தாலும் அந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் மறக்க கூடாது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். அங்க ஒரு பெரிய காரியம் சொல்லுது. கர்த்தருக்கு பணிவிடை செய்யும் பொழுது உங்களுக்கு அங்க ஒரு லீடர்ஷிப் தேவை, உங்களுக்கு அது ஒரு தலைமைத்துவம் தேவை. அந்த வசனம் என்னை ரொம்ப படிப்பிச்ச ஒரு காரியம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக, நல்ல புரிஞ்சுக்காங்க, ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு தலைவனோடு இணைந்து பணியாற்றுகிறதும், தலைவன் அல்லாமல் நானே மந்திரி நானே தலைவர் என்று சொன்னால் அது நிச்சயம், அது யதார்த்தம், ஒரு வெற்றியை கண்டடைய முடியாது. அவள் கொண்டு விட்ட இடம் ஆசரிப்பு கூடாரம். அவள் அந்த தேவாலயத்தில் சும்மா ஒன்னும் யாரும் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காத இடம் என்று அவள் தெரிந்து கொடுக்கல. ஒருவன் சமாதானத்தோடு இவளை அனுப்பினான். ஒருவன் இவனை சமாதானத்தோடு போ, விண்ணப்பம் கேட்கப்படும் என்று சொல்லி அனுப்பின பொழுது அதை அவள் விசுவாசத்தோடு ஏற்றெடுத்தாள். இது கர்த்தருடைய வார்த்தை என்று அவள் ஏற்றெடுத்தாள். அவள் போனாள், கர்த்தர் கடாட்சமானார், அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பிள்ளையை யார் சொன்னாங்களோ அவரிடத்துல கொண்டு வளர்த்தப்பட்டான். இப்போ ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் இந்த சாமுவேல். இனி நான் சொல்ல போற ரொம்ப பிரதானமான காரியம், அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. இந்த நல்ல காலையிலே மரணம் காணாமல் 2 பேர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் ஏனோக்கு, ஒருவன் எலியா. அல்லேலூயா. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள், தேவன் அவர்கள் இருவரை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் இருவரையும் இந்த பூமிக்கு கர்த்தர் திருப்பி அனுப்புவார். அவர்களை இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஒரே நேரத்தில் பார்ப்பார்கள். கர்த்தர் சகலத்தையும் உண்மையாக எழுதியிருக்கிறார். அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, அது சம்பவிச்சே தீரும். அபூர்வமாய் கர்த்தருடைய வசனம் இருந்தது. எப்பவும் வசனம் வராது. ஏன் அதை உங்களுக்கு சொன்னா, நீங்க டிவி எடுத்தாலும் மொபைல் எடுத்தாலும் ஒவ்வொரு வசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏலியின் காலத்தில் அபூர்வமாயிருந்த வசனம், பிரத்யட்சணமான தரிசனம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஒருவன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறான். அல்லேலூயா. இப்போ 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி முன்னே போதும். எல்லாரும் கவனிங்க. அபூர்வமாயிருந்த தேவவசனம், பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம்
இல்லாதிருந்த காலத்தில் ஒரு அம்மாவினுடைய பொருத்தனை, ஒரு அம்மாவினுடைய விண்ணப்பம் பரலோகம் கேட்டு ஏலியோடு பேச வேண்டிய தெய்வம், ஏலிக்கு வெளிப்படுத்த வேண்டிய தெய்வம், இப்போ கர்த்தர் யாரோடு பேசுகிறார், தொடங்குகிறார் என்றால் சாமுவேலோடு தொடங்குகிறார் பேச. சாமுவேலுக்கு இதுவரையும் இந்த மாதிரி சத்தம் கேட்காததுனால பிள்ளை நேர ஏலி கிட்ட ஓடிச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உறக்க நடிக்கிறவனை ஒருபோது என்ன செய்ய முடியாது, எழுப்பவே முடியாது. உறங்குகிறவனை ஒரே ஒரு சத்தம் கூப்பிட்டா போதும், என்ன செய்திருவான், எந்திரிச்சிருவான். அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, கூப்பிட்ட அதே நிமிஷத்தில் ஒருவேளை கர்த்தர் தான் கூப்பிட்டார் என்று தெரியாவிட்டாலும் சாமுவேல் நேர ஏலி கிட்ட போனான். எஜமானனே, என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உன்னை இப்பதான் பாயிண்ட்டுக்குள்ள வரேன். நீங்கள் முகவுரையாய் வாசித்து கேட்ட வசனத்துல சொல்லுது, ஏலிக்கு கண்ணு என்ன செய்ய போச்சு, பார்வை கம்மி ஆயிட்டு. இப்ப ஏலிக்குள்ள எந்த கண்ணெல்லாம் பார்வை குறைஞ்சுன்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒன்று, ரியலி பாடி ஸ்ட்ரக்சர்ல கொடுத்த கண்ணு அவுட் ஆகி போயிட்டு. ஆனால் அவனுக்கு ஒரு அகக்கண்ணை கர்த்தர் கொடுத்தார், அதுவும் அவுட்டு. நல்லா புரிஞ்சுக்காங்க, விசுவாசிகளை விட காவல்காரர் யார் என்றால் உங்க போதகர், உங்கள் ஆசாரியன். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தாம நான் ஒன்றையும் செய்வது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் கூப்பிட்ட உடனே என்ன சொல்லி இருக்கணும், எப்ப உன்னை கூப்பிட்டது யாரு, எஸ்ரோனின் தேவனாகி கர்த்தர் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஏலி போய் சொன்னாரு, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கொள். 1 2 3 மூன்றாவது நேரம்தான் ஏலிக்கு ஒன்னு புரிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட சொல்ல இந்த கர்த்தர் ஏதேனிலே ஆதாமோடு பேசினது போல என்கிட்ட அவர் பேசினதை நான் ருசிச்சேன். ஆனா இப்போ என்னாலையும் என் பிள்ளைகளினாலும் அந்த சத்தம் என் காதுல கேட்கல. இன்னைக்கு பகல் பொழுதிலே சபையோடு சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் உங்கூட பேசினாரு. நீ தேவனோடு ஐக்கப்பட்டிருந்த காலத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசினாரு. இன்றைக்கு அந்த கர்த்தர் உங்கூட ஏன் பேசலனா, நீ கர்த்தரை விட பெரிய ஆளாயிட்ட. நீ கர்த்தரை விட கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாய் மாறிவிட்டாய். ஆதலால் சகோதரா சகோதரி, ஏலி சொல்கிறா, இனி வாங்கிட்ட பேச சொல்ல நீ என்ன சொல்லணும்னா, இதோ அடியேன் எஜமானனே கர்த்தாவே என்னோடு கூட பேசும். ஆமென், அல்லேலூயா. என்னோடு பேசும். 4வது முறை சாமுவேல் படுத்திருந்த அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டான். இதோ அடியேன், அடியனோடு பேசும் ஆண்டவரே என்று அவன் பேச ஆண்டவரிடத்துல துணிந்த பொழுது, அபூர்வமாயிருந்த கர்த்தர் வசனம், பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு அம்மாவினுடைய விண்ணப்பத்தையும் ஒரு அம்மாவினுடைய பொருத்தனையும் பரலோகத்தின் தேவன் கேட்டு ஒரு மகனோடு ஆண்டவர் பேச தொடங்கினார். பேச தொடங்கின கர்த்தர், பேச தொடங்க முன்வந்த கர்த்தர் இந்த சாமுவேலோடு பேசினார். ராத்திரில எவ்வளவு நேரம் பேசினான்னு எனக்கு தெரியாது.
பேசி முடிந்து சாமுவேலும் ஏலியும் ஆசரிப்பு கூடாரத்தில் தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் கவனிங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சிஸ்டர் உங்களை குறித்து ஒரு காரியம் இருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்ல போறோம்னு யாராவது சொல்லிட்டா அன்னைக்கு ராத்திரி முழுவதும் உங்களுக்கு தூக்கம் வராது. சொல்லிட்டு போனா கூட இதுதான் தெரிஞ்சு நினைஞ்சிருப்பீங்க. ஏலி காலையில எந்திரிச்சு மண்டை குழம்பிக்கிட்டு இருக்கு. ஏடா, நான் வளர்த்தின பிள்ளை, நான் பணிவிடை கற்றுக் கொடுத்த பிள்ளை, நான் எப்படி விளக்கையெல்லாம் நீ அந்த திரிய எடுத்து காட்டணும் என்று சொல்லி இந்த தேவாலயத்தில் என்ன வேலையெல்லாம் செய்யணும்னு நான் கற்றுக் கொடுத்த பிள்ளை, என்கிட்ட பேசாத கத்த ஏன் நான் வளர்த்தப்பட்ட என் பிள்ளையோடு பேசுகிறார். இப்ப ஏலி கரெக்டா நேர யார்கிட்ட போயிட்டாரு? சாமுவேல்கிட்ட போயிட்டாரு. சாமுவேல் கிட்ட சொன்னாரு, கர்த்தர் நேற்றைக்கு ராத்திரியில என்னதெல்லாம் பேசினாரோ ஒன்ன கூடி நீ ஏன்ட்ட மறைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்ன கூட மறைக்க கூடாது. இந்த காலையிலே சாமுவேலுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா யாரு வளர்த்தப்பட்டவன்? யாரால வளர்த்தப்பட்டவன்? இந்த ஏலியினால வளர்த்தப்பட்டவன். அவன் முன்ஜாமீன் வாங்குகிறான். கர்த்தர் நேற்றைக்கு ராத்திரில வாண்ட என்னதெல்லாம் பேசினாரோ அபூர்வமாயும் பிரத்யட்சமாயும் வேத வசனம் இல்லாதிருந்த காலத்தில் வாங்கிட்டு இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நீ என்ன வாங்கிட்ட பேசினாரோ வெளியரங்கமாய் நீ என்கிட்ட சொல்லணும். அவன் வாய் திறக்குகிறான். சாமுவேல் வாய் திறக்குகிறான். ஏலியா, உங்க 2 பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா வளர்க்கல, உங்களுக்கு தந்த தேவனுடைய ஊழியத்தை ஒழுங்கா செய்யல. ராஜன், உன்னை இந்த தேசத்துல கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் அழைத்து தேவனுடைய பணியை நீ சரியா செய்யாவிட்டால், உன் பிள்ளையை ஒழுங்கா வளர்த்தாவிட்டால், உன் பிள்ளைகளை கர்த்தருடைய சிட்சையிலும் தேவ பயத்திலும் வளர்த்தாவிட்டால் உன்னையும் உன் பிள்ளைகளை இந்த இடத்துல தூக்கி எறியுவேன். இந்த காலையில இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ சபையில கர்த்தருக்கு ஒழுங்கா, சபையில கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒழுங்கா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்காவிட்டால் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலோடு சொன்ன சில தீர்மானங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று பகிரங்கமாக உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன். ஏற்றெடுக்கிறவர்கள் ஏற்றெடுத்துக் கொள்ளுங்கள், விட வேண்டியவர்கள் விட்டுக் கொள்ளுங்கள். சாமுவேலோடு தெளிவா சொன்னாரு. ஒரே நாளில் ஏலி பிள்ளைகள் ஆசாரியர்கள் தான், கர்த்தருக்காய் பணிவிடை செய்தவர்கள் தான். ஆனா அவங்க வேலைத்தரம் காட்டினாங்க. ஜனம் கொண்டு வருகிற பலிகளில் பச்சை இறைச்சி தான் வேணும், அதை நாங்க ருசியா சாப்பிடணும்னு நினைச்சாங்க. கர்த்தர் அந்த இடத்துல தம்முடைய ஈட்டின வாளோடு இறங்கி வந்து சாமுவேலோடு பேசினார். சாமுவேலே, இத நீ உன் தாசனாகிய உன்னை வளர்த்து இன்னைக்கு வாங்கிட்ட இந்த காத தேவ வார்த்தை கேட்க வச்ச ஏலி கிட்ட சொல். தைரியமா சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்தது. இந்த காலையிலே ஒருவள் ஒரு கற்பத்திற்காக கதறுகிறாள், ஒரு ஆம்பளை பிள்ளைக்காக கதறுகிறாள். கதறலை பரலோகம் கேட்டுச்சு. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நிறைஞ்ச இடத்துல சொல்லுகிறேன், உங்களை எல்லாரையும் விட எங்க அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால், எங்க அம்மா இப்படி நான் பேசுகிறதை, இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை நான் ஜனங்களோடு பேசுகிறதை கேட்டிருந்தால் என் அம்மாவினுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷித்திருக்கும், எவ்வளவு மகிழ்ந்திருக்கும், எவ்வளவு ஆர்ப்பரித்திருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு வரலையே. உங்களுக்கு அந்த இவ்வளவு தெளிவான சத்தியத்தை போதிக்கக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினராய் நான் இருப்பதிலே ஆண்டவரே நான் எவ்வளவு பெருமிதம் பண்ணுகிறேன் என்று பெருமிதம் இருக்கிறதா? அவள் கதறுகிறாள், ஐயோ
நல்ல பிள்ளை, பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகு. அவனை எந்தெந்த சைடில் எல்லாம் அழகு பார்க்க முடியுமோ அவனுக்கென்று நான் தைத்திருக்கிற போட்டிருக்கிற ஒரு வஸ்திரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அவனை போய் பார்த்து அந்த வஸ்திரத்தை கொடுத்த தாயார், அவளுக்கு ஒரு நல்ல தீர்மானம் இருந்தது, நல்ல ஒரு திட்டம் இருந்தது. என் பிள்ளைய பரலோகத்தின் தேவன் அழகு பார்க்க போகிறார். என் பிள்ளை கிட்ட மறைச்சு வச்சிருக்கிற தேவனுடைய மறைபொருளை வெளிப்படுத்தி காட்ட போகிறார். அப்படியே நடந்துச்சு தேவ பிள்ளையே. சாமுவேல் இப்போ ஏலிக்கு முன்பதாக சகலத்தையும் பிட்டு 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 வச்சாரு. வேதத்தை நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய ரகசியத்தை இந்த காலையில் இந்த பிரசங்கத்தில் ஃபார்வேர்ட் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். இதை நீங்கள் ஏற்றெடுத்து இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகணும். இதை நீங்க அங்கீகரித்து ஆக வேண்டும். இது என்னுடையது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, அபூர்வமாயும் வசனம் இல்லாதிருந்த காலத்தில், பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்த காலத்தில் சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். சாமுவேல் யாரு தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ள நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ஆசாரியன். இப்போ கர்த்தர் சொல்லாரு, இஸ்ரவேல் ஜனம் என்கிட்ட ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறாங்க. என்ன மென்ஷன் பண்ணுதாங்க தெரியுமா? எங்களுக்கு நியாயாதிபதிகள் போதும், எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும். இங்கதான் இருக்கிறீங்களா? எங்களுக்கு நியாயாதிபதி வேண்டாம், நியாயம் விசாரித்தவங்க போதும், எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேண்டும். அம்மாவினுடைய விண்ணப்பமும் அம்மாவினுடைய பொருத்தனையும் நல்ல உள்வாங்கிக்காங்க. ஒரு சாமுவேலை, ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவில் யுத்த தந்திரங்களை உருவாக்கக்கூடியவனாக தேவன் சாமுவேலை மாற்றுகிறான். இந்த காலையில சாமுவேல் கிட்ட கர்த்தர் தைல கொம்பை கொடுக்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன். நீ அவனை போய் நான் தந்த தைல கொம்பை கொண்டு அபிஷேகம் பண்ணு, அவன் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக இருப்பான். அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டான். நான் அதை விட தாவீதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத நேரத்தில் மறுபடி கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேலே, நீ எழுந்து தைல கொம்பை எடுத்துக்கிட்டு நீ ஈசா வீட்டுக்கு போ. எங்க போ? ஈசா வீட்டுக்கு போ. ஈசா வீட்டுக்கு போக சொல்ல, அங்கு நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். 7 பேரை சிங்கத்தை ஈசா கொண்டு நிறுத்தினாரு. ஆமென் சொல்லுங்க. ஈசாவுடைய பிள்ளைகள் மற்ற எல்லா பிள்ளைகளை விட ரொம்ப சௌந்தரியமானும், மலையாளத்தில் கோமளம்மாரான, என்னது, நல்ல வாட்டஞ்சாட்டமான அழகுள்ளவன். 7 பேரை கொண்டு நிறுத்தியாச்சு. வந்த உடனே சாமுவேல் சொல்லிட்டாரு, உங்க வீட்டில் ஒரு ராஜா எழும்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய ஆபீசர், IAS IPS வந்தா எவ்வளவு சந்தோஷம், அது அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. லைன்ல நிறுத்துறாரு. 1 2 3 4 5 6 7. அல்லேலூயா. நான் இதை வாசிக்க சொல்ல, ஒருவேளை எங்க வீட்டில் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து எங்க அப்பா பேரை சொல்லி உங்க வீட்டில் ஒருத்தனை நான் ராஜாவாக்க போறோம்னு சொல்லியிருந்தா, எங்க அப்பா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, என் மூத்த மகனுக்கு கொடுங்கன்னு இருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அவ்வளவு உண்மையாக பேரன்றுக்கு பணிவிடை செய்த சகோதரன். அல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள்
அல்ல, 7 பேரை கொண்டு காட்டின உடனே சாமுவேல் கேட்கிறாரு. அபூர்வமாக கர்த்தருடைய வசனம் இருந்த காலத்தில், பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்தில் அவர் கேட்கிறாரு, ஈசாயே உனக்கு வேற ஏதாவது பிள்ளை இருக்கா? 27ஆம் சங்கீதத்தில் சொல்லுதாரு, தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். உலகத்தில் பாசத்தில் பெரிய பாசம் அம்மா பாசமாக்கும். யார் பாசம்? பைபிள் தெளிவா அதனுடைய கரெக்டான டெஃபினிஷனை தருது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் உன்னை மறப்பாளோ? அவ கூட மறந்துடுவாளாம். ஆனா நான் உன்னை, ஏசாயா 49:15 வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பதான் ஈசா சொல்லுதாரு, ஒருத்தன் ஆடை மேய்க்க போயிருக்கிறான். எல்லாரும் கவனிங்க, நம்ம ஊர்ல ஆடை மேய்க்கிறவன அவன் ராத்திரியெல்லாம் அந்த வயலிலையும் வானம் பார்த்த பூமியில தான் அவன் ராத்திரியில ராத்தங்குவான். அப்பனுக்கும் அம்மைக்கும் சகோதரனுக்கு தெரியாது, அவன் 10 நரம்பு வீணைகளினால நடனமாடி தேவனை ஆராதித்தது அவங்க மறந்துட்டாங்க. பரலோகம் அங்கீகரிச்சிச்சு. இன்னைக்கு நீங்க வந்து கண்ணீர் வடித்து அழுது ஆராதிக்கிற ஆராதனைய உங்க கணவனுக்கு தெரியாது, உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, உங்க கர்த்தருக்கு தெரியும் என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம். இவ்வளவு லிஸ்ட் எல்லாம் வாசிக்கணும், இவ்வளவு பேரெல்லாம் வந்து ஜெபம் பண்ண வந்து ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அதனுடைய நன்மை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அது பாஸ்டருக்கும் சபைக்கும் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். இப்போ ஈசா தாவீதை அழைக்கிறார். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத இடத்துல ஒரு அம்மாக்குள்ள ஜெபமும் ஒரு அம்மாக்குள்ள பொருத்தனையும் ஒருவனுடைய கையில, சொந்த பிள்ளை கையில கர்த்தர் அந்த கனமான பணியை, வேலையை சாமுவேலுக்கிட்ட கொடுக்கிறார். சாமுவேல் வந்தான், இந்த தாவீதை பார்த்தான், அவனை பார்த்து அபிஷேகம் பண்ண சொன்னா, இன்று முதல் நீ இஸ்ரவேலுக்கு, இந்த ஜனத்துக்கு, சவுலுக்கு பின்னாக சவுலை தள்ளி உன்னை இந்த ராஜபாரத்தை கர்த்தர் உன் கையில தருகிறாரு. ஒருவேளை கொஞ்சம் காலங்கள் ராஜ பதவிக்கு வர அவன் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் அதில் அவனை கனம் பண்ணி ஹானர் பண்ணி அவனை நிறுத்தினாரு. கரங்களை தட்டி இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறாரு, இயேசு எருசலேமின் வழியாக கோர சிலுவையை சுமந்து போக சொல்ல, அம்மாமாரே உங்களை மாறி கொஞ்சம் வேறு, அது பைபிள் சொல்லுது, எருசலேமின் குமாரத்திகள் ஐயோ இயேசுவை இவ்வளவு காயப்படுத்திட்டாங்களே, அவர் சரீரத்தில் இவ்வளவு காயங்களே, அவருடைய தாயாரும் கூட அழுகிறாள், சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள், வேறொரு ஊர்ல இருந்து வந்த அவங்கிட்ட இந்த சிலுவையை சுமக்க வச்சு அடி இவருக்கு கிடைச்ச பொழுது கோரமான சிலுவையை சுமந்து வர சொல்ல எருசலேமின் குமாரத்திகள் இயேசுவை பார்த்து அழுதார்கள். அழுத எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து இயேசு சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்க எனக்கு வேண்டி அழ வேண்டாம், எனக்கு வேண்டி அழுது பிரயோஜனம் இல்லை. நான் என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஏதேனில் இழந்து போன ரட்சிப்பை உங்களுக்கு விலைக்கிரயமாக வாங்கி கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேண்டி, உங்க பிள்ளைகளுக்கு வேண்டி அழுங்கள். இன்னைக்கு ராத்திரியில ஒரு அன்னாளை போல அம்மாவே உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழலாமா? ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களை விட பட்டதாரியா இருக்கலாம், உங்களை விட படிச்சவங்களா இருக்கலாம், உங்களை விட சம்பாதிக்கிறவர்களா இருக்கலாம். சந்தோஷம்.
எந்த தாய் தகப்பன் பிள்ளைக்காக அழுகிறீங்களோ அந்த பிள்ளை ஆண்டவர் உன்னதத்தில் கொண்டு வருவார் என்று வேதத்தின் உண்மையான வரலாறு. ஆதலால் எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் என்னை சொல்லி அழ வேண்டாம், உங்களை சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்க வீட்டை விட்டு உங்க ஊரை விட்டு உள்ளூர்லையும் வெளியூர்லையும் வெளிநாடுகளிலும் வேலை செய்தாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுக்காக விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேவ சமூகத்தை விட்டு வழிவிலகாமல் பாதுகாத்து கொள்ளும். எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகிட்ட ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தில் கர்த்தர் என்ன பேசினார் என்று எத்தனை பேரண்ட்ஸ் கேட்குறீங்க? சம்பளத்தை எண்ணி வாங்குகிறீங்களா? சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல வர சொல்ல எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளை வேதம் வாசித்தான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆலயத்துக்கு போனா என்று எத்தனை பேர் கேட்குறீங்க? எங்க பெற்றோர்கள் எங்களை அப்படி வளர்த்தினாங்க, இன்னைக்கு எங்களை கொண்டு ஆயிரங்களை பிரயோஜன பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஒரு கொஸ்டியன். அன்னாள போல ஒரு பிள்ளைக்காக கதறி கத்தர் பிள்ளையை தந்தாரே, இப்ப பிள்ளை எங்க நிக்கு? பிள்ளை எங்க நிக்கு? ஆதலால் இன்னைக்கு காலையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, அப்பா அம்மாமாரே, உங்களுக்கு இந்த 2 காரியம் வேணும். நம்பர் 1, உங்க பிள்ளைகளுக்காக விண்ணப்பிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக பொருத்தனை பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்காக விண்ணப்பிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக பொருத்தனை பண்ணணும். இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தர் பாதத்தில் நாம் கடந்து வரலாமா? நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தையை நீர் அனுப்பினீர். இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.